நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 183வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதுரையில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 30 வயது வாலிபர் கிட்டத்தட்ட 2014 அந்த காலகட்டங்களில் அந்த அரசு மருத்துவமனையிலிருந்து ஒரு பிரேத உடலை 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தின் சுடுகாட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த நள்ளிரவு நேரத்திற்கு அந்த டிரைவர் மற்றும் தனியாக உதவிக்கு ஆளின்றி எடுத்து செல்லும்போது செல்லக்கூடிய பாதையில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்றைக்கி 103வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள். மேலும் நண்பர்களே, உங்கள் வாழ்விலும் இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் மதுரையிலிருந்து சரியாக ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சுடுகாட்டிற்கு அரசு மருத்துவமனையிலிருந்து ஒரு பிரேத உடலை எடுத்து செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவரான மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 30 வயது நிறைந்த ஒரு நபருக்கு 2014 அந்த காலகட்டங்களில் செல்லக்கூடிய வழிபாதையில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு சில அமானுஷ்ய சம்பவங்களும் தடங்கல்களையும் தாங்க நாம் இன்னைக்கு 183வது எபிசோடாக பார்க்க போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 22 to 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஒரு சாலை விபத்தில் அகால மரணம் அடைந்திருந்தாருங்க. ஒரு மாலை நேரம் தான் அந்த மரணமானது நடக்குதுங்க. அதற்கப்புறம் அந்த அரசு மருத்துவமனைக்கு உடல் ஆய்வுக்கூறுக்கு அந்த உடல் ஆய்வுக்கூறெல்லாம் முடிவதற்கு கொஞ்சம் தாமதமாயிருது. இருந்தாலும் கொஞ்சம் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஃபேமிலியை சார்ந்தவர்கள் அந்த நள்ளிரவு நேரத்துக்கே பாடியை கேட்குறாங்க, அந்த மயானத்தை கொண்டு எங்களுக்கு ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அரசு மருத்துவமனையில் கோரிக்கை வைக்கும்போது வேறு வழியின்றி அங்கு வேலை பார்க்கக்கூடிய மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு அந்த மருத்துவமனை ஊழியர்கள் தகவலை சொல்லி அதற்கப்புறம் அவர் தாங்க அந்த பாடியை எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி முடிவுக்கு வராரு. என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு ஒரு உதவியாளர் ஒருத்தர் உண்டுங்க. அவர் பேர் வேல்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உதவியாளரும் உண்டுங்க. அந்த ஆம்புலன்ஸுக்கு கிளீனர் மாதிரி, ஹெல்ப்பர் மாதிரி இருந்து வராரு. அன்னைக்கு நேரத்துக்கு அவர் இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் மகேந்திரன் மற்றும் தனிமையாக இந்த உடலை எடுத்து கொண்டு போய் அந்த 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மயானக்கரைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயம் வருதுங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இறந்து போன அந்த வாலிபரின் குடும்பத்தினர்கள் உடன் வருவார்கள் அப்படின்னு சொல்லி மகேந்திரன் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஆம்புலன்ஸ் டிரைவர். ஆனால் இருந்தாலும் பாடியை வண்டியில் ஏற்றுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஒரு 4-5 நபர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. நள்ளிரவு நேரத்துக்கு பாடி வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சம்பவம் ஒரு 11 மணிக்கு மேலே தாங்க நடக்குது. 11 to 12 தான் இந்த சம்பவம் நடக்குது. ஒரு நள்ளிரவு நேரத்துக்கு பாடி வர்ற காரணத்தினால நாங்கள் அவசரமாக மற்ற ஏற்பாடுகளை பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பாடியை கொண்டு சேர்த்துருங்க, உங்களுக்கு தான் எங்கள் ஊர் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகேந்திரன்கிட்ட சொல்லும்போது மகேந்திரனும் சரி, ஹெல்ப்புக்கு அங்கே ஆள் இருப்பாங்களா, நம்ம பார்த்துக்கலாம், இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரனும் அந்த ஆம்புலன்ஸை எடுக்கிறாருங்க. முன்னாடி தாங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த 4-5 நபர்களும். அந்த உடலுக்கு சொந்தக்கார நபர்கள் அந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி தாங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் மின்னல் வேகத்தில் போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா அந்த உடலை வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. நேராக போகிற வழியில் ஒரு ஏதாவது அந்த கிராம பகுதியில் மக்கள் கொஞ்சம் பார்க்கக்கூடியவங்க அந்த முகத்தை பார்த்துட்டு அதற்கப்புறம் அப்படியே நேராக சுடுகாட்டு கொண்டு போகிறதா வழக்கம். அப்படித்தான் அந்த ஒரு காரணத்தினால சரி இவங்க முன்னக்கூட்டி போய் ஆள்களை தயார் பண்ணி வைப்பாங்க, நம்ம பின்னாடி போவோம் அப்படின்ட்டு மகேந்திரனும் போய்கிட்டு இருக்கிறாருங்க. மகேந்திரனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, சாமி நம்பிக்கையோ இந்த கடவுள் நம்பிக்கை, பேய் நம்பிக்கை எதுவுமே கிடையாதுங்க. கொஞ்சம் தைரியமான ஒரு நபராகத்தாங்க இருந்து வராருங்க. அந்த ஒரு காரணத்தினால அவர் வாட்டுக்கு வண்டி எடுத்து போய்கிட்டே இருக்கிறாருங்க. அந்த 15 கிலோமீட்டர் தொலைவும் எப்படி இருக்கும் அந்த கிராம பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கிராமம்னாலே தெரியும் இல்லையா, இருபுறமும் அடர்ந்த வேலிக்காடுகள், ஒரு சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஒரு 4-5 கிலோமீட்டர் கழிச்சதுமே கிராமங்கள் ஆரம்பிக்குதுங்க. முதல் கிராமம் ஆரம்பிக்குது. ஒரு 5 கிலோமீட்டரில் 6வது கிலோமீட்டரில் முதல் கிராமம் ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தை அவர் அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கும்போது
சரியாக இடது பக்கம் வந்து ஒரே ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த லைட் எங்கே எரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தின் சுடுகாடு மாதிரி இருக்குதுங்க. ஒரு சிங்கிள் லைட் மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அவர் வாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாருங்க. எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் போகிறாரு. முன்னாடி போனவங்க வந்து மின்னல் வேகத்தில் போயிட்டாங்க, யாருமே தெரியலை. பாதை தெரியக்கூடிய காரணத்தினால் இவர் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாருங்க. சரியாக அந்த சுடுகாட்டை கடந்த ஒரு 100 மீட்டர் தாங்க கடந்திருப்பார். டக்குன்னு வண்டி வந்து அப்படியே கொஞ்சம் முக்க ஆரம்பிக்குது. இன்ஜினில் எதுவும் கோளாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேந்திரன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து தான் கடவுள் நம்பிக்கையோ பேய் நம்பிக்கையோ எதுவுமே கிடையாது இல்லையா. என்ன காரணத்தினால வண்டி எதுவும் கோளாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த முக்கிக்கிட்டே இருக்கிற வண்டியை கொஞ்சம் ஆசிலேட்டரை அழுத்தி பிடிச்சி கொஞ்சம் இழுத்து போகிறாருங்க. சரி, அந்த 100 மீட்டர் கொஞ்சம் கடந்த உடனே வந்து டப்புன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்டு வண்டி அப்படியே கவுத்துற மாதிரி இருந்திருக்குதுங்க. ஆம்புலன்ஸே வந்து அப்படியே தடம் புரளத மாதிரி இருந்திருக்கு. ஒரு மிரண்டு போய் கொஞ்சம் சைடில் ஓரம் கட்டியிருக்காருங்க. அந்த சிங்கிள் ரோடில் வந்து ஒரு 2 வீலர் தான் வந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும். இந்த வண்டியை வந்து ஒரு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பதட்டத்தோடு அப்படி இறங்கி வந்து அப்படியே பார்க்குறாருங்க. பேக்கில் இருக்கக்கூடிய டயர் வந்து எப்படியோ வெடிச்ச மாதிரி வெடிச்சிருச்சுங்க. இவர் வந்து ஒரு யோசனை வந்துருச்சு. ஏன்னா வண்டி வந்து கொஞ்சம் அப்படியே பிக்கப் இல்லாத காரணத்தினால ஆசிலேட்டரை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி இழுத்து போகலாம்னு நினச்ச ஒரு காரணத்தினால வண்டி டயர் ஒத்துக்கிடாமல் இப்படி வெடிச்சிருச்சுன்னு சொல்லி மனக்குழப்பத்தில் வந்து அப்படியே இருக்கிறாரு. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. அந்த ஏரியாவை அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது ஆங்காங்கே ஒரு சில டியூப் லைட் தெரு விளக்கு மட்டும்தாங்க இருக்குது. அந்த கிராம பகுதியில் வந்து ஒரு 100-200 மீட்டருக்கு ஒரு டியூப் லைட் தான் இருக்குது. இப்போ ஒரு 100 மீட்டரில் ஒரு சுடுகாடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த பகுதியை தான் பார்க்குறாரு. என்னடா இது, ஹெல்ப்புக்கு யாரும் இருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கும்போது சுடுகாட்டில் இந்நேரம் யார் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாருங்க. இவருக்கு இப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து நிற்கணும் கொஞ்சம் தோணி இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா, பிரேதத்தை வச்சுட்டு ஒத்தையில் நிற்கிறோம், அதுவும் நள்ளிரவு நேரத்துக்கு சுடுகாடு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. இவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே நிற்கும்போது ஒரு 2 நிமிடத்திலே வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க. இவருக்கு பயங்கரமான ஒரு அழுகுரல் சத்தம் மாதிரி கேட்குது. அது ஒரு ஆண்மகனின் அழுகுரல் சத்தம் போல் அப்படியே முரட்டுத்தனமாக கேட்குது. இவர் கொஞ்ச நேரத்தில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே பதறிக்கிட்டே வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. எங்கேயுமே யாருமே இல்லை. அந்த ஒத்த வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சுடுகாட்டில் வந்து ஒரு லைட் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்ட்டு அந்த பக்கம் அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா சத்தம் அங்கேருந்து வரக்கூடிய காரணத்தினால தான் அங்கே பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது வந்து ஒரு நபர் வந்து அங்கே உட்காந்து ஏதோ அழுதுகிட்டு இருப்பது போல் தெளிவாக தெரியுதுங்க. ஏன்னா அழுகிற சத்தம் கேட்குது, ஒரு நபர் அங்கே தான் இருக்குது. இவர் மனசுக்குள்ள ஒரு பயத்தில் வந்து என்னவா இருக்கும்னு அப்போ தாங்க பயப்படுறாரு. இது மனிதனா, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே அப்படியே வண்டியை பிடிச்ச மணிக்கு. இப்போ வண்டி வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, அதாவது ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. வண்டியை ஆஃப் பண்ணலை. அந்த வெளிச்சத்தில் அப்படியே ஹெட்லைட் வெளிச்சம் இருக்குது, அந்த வண்டியில் உள்ள வெளிச்சத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே தெரு விளக்கு ஆங்காங்கே மட்டும்தான் இருக்குது. ஒரு பதட்டத்தில் வண்டி அப்படியே ஆம்புலன்ஸை தொட்ட மாதிரியே வந்து அந்த சுடுகாட்டை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு மேலும் ஒரு பேர் அதிர்ச்சி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆம்புலன்ஸ்குள்ளே வந்து ஏதோ சத்தம் கேட்குது. அதாவது அந்த பிரேத உடலை வைத்திருக்கக்கூடிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டோர்கிட்ட வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்பது போல் இருக்குது. இவர் மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு கையில் உள்ள செல்லையும் லைட்டையும் ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆம்புலன்ஸ் வந்து அப்படியே சுற்றி போகிறாரு. என்னவா இருக்கும் சத்தம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. இப்போ மனசுக்குள்ளே வந்து ஒரு அச்சம் பிடிச்சிக்கிடுச்சு. ஏன்னா எதுக்கும் பயப்படாத மனுஷன் வந்து அப்படியே உடல் நடுக்கத்தோடு என்ன செய்கிறாருன்னா, அங்கே சுடுகாட்டை பார்க்குறாரு. ஒரு நபர் அழுகிறது தெளிவாக தெரியுது, அழுகுரல் சத்தம் கேட்குது. இங்கே வந்து ஆம்புலன்ஸ்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. ஆம்புலன்ஸில் யாருமே ஏறவே இல்லையே, இந்த உடலுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே போயிட்டாங்களே, வண்டிக்குள்ளே அப்போ என்னவா இருக்கும்ட்டு இவர் ஒரு மனக்குழப்பத்திலே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய லேஸ் அந்த படியில் ஏறி அப்படி லைட்டாக அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படி ஏறி எட்டி பார்க்கலாம்ட்டு அந்த வண்டிக்குள்ளே எட்டி பார்க்குறாருங்க. வண்டிக்குள்ளே லைட் எரியுது. காரணம் என்னென்னா, வண்டி ஆனில் இருக்குது இல்லையா, ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. லைட்டாக ஒரு அரை வெளிச்சத்தில் வந்து உள்ள வண்டிக்குள்ளே ஒரு பல்ப் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த வெளிச்சத்தில் பார்க்கலாம்ட்டு இவர் பார்க்கும்போது இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஈரக்கோலை அந்த மாதிரி இருந்திருக்கு. காரணம் என்னென்னா, அந்த பிரேத உடல் வந்து எந்திரிச்சு உட்கார்ந்த மாதிரி இருந்திருக்குங்க. துணியெல்லாம் சுற்றி பஞ்செல்லாம் வச்சு கெட்டி படுக்க போட்ட உடல் எந்திரிச்சு உட்கார்ந்த மாதிரி இருக்கவும் பதறி போய் அப்படியே கீழே தடுமாறி இறங்கி அப்படியே வந்து விறுவிறுன்னு எதை பற்றியும் யோசிக்கவே இல்லைங்க. இங்கேருந்து ஓடனா போதும்ட்டு அப்படியே வண்டிக்கிட்ட அப்படியே நெருங்கி வேமா வராரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி நகலாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா டயர் அப்படி வெடிச்சிருச்சு. எப்படி வண்டி எடுத்து போகவும் முடியாது. இன்னும் உடம்பு எந்திரிச்சு உட்காந்துருக்கு. இப்போ எங்கே போகலாம்ட்டு இவர் வந்து அப்படியே பதறி போய் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தூரத்தில் எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. அந்த டியூப் லைட் வெளிச்சம் மட்டும் தான். வீடுகளோ ஏதோ இருந்துச்சுன்னா உதவி தேடி ஓடிடலாம். இங்கே வீடுகளும் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பதட்டத்திலே வந்து அப்படியே அந்த ரோட்டுக்கிட்டே நிற்கிறாருங்க. வண்டியை தொட்டும் தொடாமல் அப்படியே ஒரு ஓரமாகவே நிற்கிறாரு. இவருக்கு இன்னொரு
சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த பாடியை சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அந்த நபர்கள் வந்து இவருடைய நம்பரை வாங்கிக்கிட்டாங்க. இவருக்கு வந்து அங்கே உள்ள யார் நம்பரையும் வாங்கலை. நீங்கள் சீக்கிரம் வாங்கினாச்சு, ஊர் தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ட்டு நம்பரை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய நம்பரை வந்து நம்ம டிரைவர்கிட்ட வந்து கொடுக்கல. மகேந்திரன் வந்து இப்போ என்ன பண்ணலாம்ட்டு அப்படியே ஒரு பதட்டத்தில் யாருக்காவது கால் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும் போது, ஏற்கனவே வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இங்கேயே செலவாகி போச்சு, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இந்நேரத்துக்கு இந்த உடலுக்கு சொந்தக்காரங்க அங்கே போயிருப்பாங்க, நமக்கு அவங்க கால் பண்ணட்டும். அந்த நேரத்தில் நம்ம யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா எங்கேஜிட்டாக வரும், பிசின்னு வரும்னு சொல்லிட்டு ஒரு மனக்குழப்பத்தில் யாருக்கும் போனும் போடாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாருங்க. சரியாக இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே அலுவலர் சத்தம் கேட்குது, இங்கே வண்டிக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. இப்படியே படபடப்பில் நின்றுக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் கடவுள் வழிபாடே இல்லாத நம்ம மகேந்திரன் வந்து கண்ட மாணிக்கு வாய்க்கு வந்த கடவுள் வேறெல்லாம் சொல்லி வேண்ட ஆரம்பிச்சிடுறாரு. முருகராக இருக்கட்டும், ஜீசஸ் எல்லாம் எல்லாரையுமே வந்து ஏன்னா அவ்வளோ பதட்டம் பயத்தில், ஏன்னா பிள்ளை கட்டிக்காரர் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால பதட்டத்தோடு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு ஒரு போன் ஒன்று அந்த நேரத்துக்கு வந்திருக்குதுங்க. வந்ததும் திடுக்கிட்டார் இவர். காரணம் என்னென்னா மிரண்டு போயிட்டார். ஏன்னா அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல அந்த மயான நேரத்துக்கு அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ சம்பவம் நடக்கும்போது போன் வந்தால் எப்படி இருக்குதும் அந்த ஒரு சத்தத்தை வந்து அவர் கேட்கும்போதே பதறி போய் போனை தவற விட்டு மறுபடியும் எடுத்து அட்டன் பண்ணி பேசியிருக்கிறாருங்க. இந்த உடலுக்கு சொந்தக்கார ஒரு நபர் தான். என்னாச்சு, இன்னும் வரலையா, நீங்கள் சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு இருக்காங்க. சரியாக போச்சு, உதவிக்கு கூட ஆள் இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டீங்க, வண்டி டயர் வெடிச்சிருச்சு தெரியுமா, நான் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து பதட்டத்தில் வந்து சொல்கிறத பார்த்து அவங்க வந்து என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கும்போது, ஒரு பிரச்சனை தான், நீங்கள் சீக்கிரம் வாங்க, என்னாச்சு சீக்கிரம் வாங்க, ஒரு 2-3 பேர் வாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படி சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி வந்துருவாங்கன்ட்டு ஒரு தைரியத்தில் இருக்கார். அப்போ இவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து யோசனை வருது. ஏன்னா இவருடைய கிளீனர் வேல்ராஜ் வந்து என்ன பண்ணுவார்னா, பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வந்து இவருடைய கண்டக்டர், அந்த வண்டியில் இருக்கக்கூடிய கிளீனர் வந்து என்ன பண்ணுவார், ஹெல்ப்பரு, பெரும்பாலும் இந்த இறந்த உடல்களை வந்து கொண்டு போவதற்கு முன்னாடி அந்த குடும்ப நபர்கள்ட்ட, இறந்த உடலுக்கு சொந்தக்கார நபர்கள்ட்ட வந்து ஒரு 4-5 முட்டையை வாங்கி கைவசம் வச்சுக்கிடுவார். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முச்சந்தி பகுதி, இந்த மாதிரி சுடுகாடு பகுதியெல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சுக்கிட்டே போவாருங்க. அப்படியே தலையை சுற்றிட்டு 2 தலையும் சுற்றி அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போகிறது வழக்கம். அந்த ஒரு காரணத்தினால இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்து, இப்போ நம்ம தனியாக வந்து மாட்டிக்கிட்டோம். ஒருவேளை தனியாக வந்தது குத்தமா, இல்லை இந்த மாதிரி முட்டை கிட்ட எதுவும் எரியாதது குத்தமான்ட்டு இவருக்கு ஒரு விஷயம் சிங்கான உடனேயுமே என்ன காரணம்னா, முட்டை வந்து ஒரு பலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்து வரக்கூடிய காரணத்தினால அவருக்கு அந்த யோசனை வருது. அப்போ நம்ம முட்டையை வாங்கிட்டு வர சொல்லிட்டு மறுபடியும் அதே நம்பருக்கு, ஏன்னா இப்போ தான் ஃபோன் பண்ணிட்டாங்க இல்லையா, அதே நம்பருக்கு வந்து மறுபடி வந்து மகேந்திரன் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, அண்ணாச்சி கிளம்பிட்டீங்களா அப்படிங்கும்போது, கிளம்பிட்டோம் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது, நீங்கள் அப்படியே வாங்க, நீங்கள் ரிட்டர்ன்லாம் போக வேண்டாம், நான் சொல்கிற வேலையை மட்டும் உங்கள் கூட வரத ஆள்கிட்ட யார்கிட்டயா ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடுங்க, இல்லைனா யாரையாவது வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, என்ன தேவை அண்ணாச்சி அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 4 முட்டை மட்டும் வாங்கிருங்க சுற்றி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. சரி அப்போ இருங்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் சீக்கிரம் வந்து சேருங்க, இங்கே கொஞ்சம் உதவிக்கு ஆள் வேண்டியது இருக்குது, ஏற்கனவே வந்து பாடி வச்சுட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாது, நீங்கள் வாங்க, வேறு யாரையாவது வாங்கிட்டு வர சொல்லுங்கள், நல்லா இருப்பீங்கும்போது, சரி நான் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால் கட் பண்ணியிருக்காருங்க. சரியாக ஒரு 10 நிமிடம் வந்து அப்படியே பரபரப்பில் பதட்டத்திலே தாங்க நிற்கிறாரு. அங்கே தூரத்தில் வந்து எதுவும் உருவம் தெரியுதான்னு பார்க்கும்போது இப்போ எந்த உருவமும் தெரியலைங்க. இவ்வளோ சமாச்சாரம் நடக்கும்போது, அப்பா நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டோமா என்னன்னு தெரியலையே, சீக்கிரம் அவங்க வந்துட்டா தாவலன்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்தில் இருக்கும்போது தூரத்தில் ஒரு லைட் வெளிச்சம் தெரியுதுங்க அந்த 10 நிமிடத்தில். ஏன்னா 2 வீலர் 2 வண்டி வருத மாதிரி தெரியுது. அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு நிம்மதியே வருது. நல்ல வேலைக்கப்பா, யாரோ வாராங்க 2 பேர் அப்படின்ட்டு, நம்ம உதவிக்கு தான் வருவாங்க, இந்த உடலுக்கு சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்செயலாக அப்படி அங்கிட்டு பார்த்துட்டு வண்டியை திரும்பும்போது இவருக்கு மேலும் ஒரு பேர் அதிர்ச்சிங்க. அங்கே தூரத்தில் மயானக்கரையில் இருந்து ஒரு உருவம் வந்து அழுதுகிட்டு இருந்தது இல்லையா, அது வந்து இவருக்கு பக்கத்தில் வந்து நிற்பது போல் சடனாக அப்படி பார்க்கும்போது திடுக்கிட்டு 2 ஸ்டெப்பு பேக்கில் வந்து தடுமாறி கீழே விழுகுத மாதிரி விழுந்துட்டாருங்க. விழுகும்போது கரெக்டாக அந்த பைக்கும் 2 வண்டியும் வந்துருச்சுங்க. 2 வண்டியிலையும் வந்து 4 பேர் வந்திருக்காங்க, இந்த உடலுக்கு சொந்தக்காரன் அவர்கள். அப்போ வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியை விட்டு இறங்குறாங்க. இவர் வந்து பதறிக்கிட்டு தடுமாடி உடல் நடுக்கத்தோடு வந்து வந்திருந்தவங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டா இருந்தாங்க சொல்லணும். யாரும் மகேந்திரன் இது வரைக்கும் பயப்படாத மனுஷன் ரொம்ப பயங்கரமாக பயந்துட்டு போய் கட்டி பிடிச்சி என்னாச்சுங்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அந்த 4 பேர்ட்டையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி 4 பேர்ட்டையும் சொல்லும்போது அவங்களே பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. விறுவிறுன்னு போய் வண்டியை போய் பின்னாடி போய் பார்க்கலாம், அந்த உடல் எந்திரிச்சு உட்காந்துருச்சுங்களான்னு சொல்கிறாருன்ட்டு அப்படி எந்திரிச்சு போய் அவங்க எல்லாருமே இவரையும் கூப்பிட்டுட்டு போய் பார்க்கும்போது 5 பேரும் போய் பார்க்கும்போது அந்த உடல் போட்ட மாதிரியே தாங்க இருக்குது. இந்திரிக்கலை ஒன்றும் செய்யலை. இவர் வந்து பதறி இருக்காரு, இவர் ஏதோ குழப்பத்தில் இருக்காருங்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து வந்திருக்கக்கூடிய நபர்களின் உதவியோட வந்து
வந்து வண்டியில் இருக்கக்கூடிய ஜாக்கியை வச்சு எப்படி இன்னொரு மாற்று டயரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த முட்டையும் வந்துருச்சுங்க. 4 முட்டை 5 முட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து மகேந்திரன் என்ன சொல்கிறாரு டிரைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் கூட ஹெல்ப்புக்கு 2 பேர் முன்னாடி ஏறி தான் உட்காரணும், நீங்கள் எப்படி வண்டியில் போவீங்களோ முன்னாடி போங்க, என் கூட வண்டியில் ஆள் இருந்தால் தான் நான் வண்டி எடுப்பேன்ட்டார். இவர் பயந்துட்டாருங்கிறத வந்து அந்த கூட இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே அந்த உடலுக்கு சொந்தக்காரங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பெனி கொடுக்கறதுக்காக 2 பேர் வந்து ஏறி உட்காந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து மகேந்திரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு டேனிங் உங்களுக்கு தான் தெரியும், நான் டேன் பண்ணி போகும்போதெல்லாம் இந்த முட்டையை வந்து தலையை சுற்றி அப்படியே எரியுங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதறி போயிருக்காருங்க. அதே மாதிரியே வந்து அந்த முட்டைகளெல்லாம் வந்து சுற்றி சுற்றி எரிஞ்சுக்கிட்டே ஒரு வழியாக வந்து அந்த கிராமத்தின் சுடுகாட்டுக்கு போயாச்சு. போய் பாடியெல்லாம் இறக்கி கொடுத்தோடனே அந்த ஈமச்சடங்கள்லாம் அரையும் குறையுமா, ஏன்னா இவங்க ஊருக்குள்ளே போன உடனே வந்து கொஞ்சம் பேர் வந்து அந்த முகத்தை பார்த்த உடனே மறுபடியும் வந்து பாடி எடுத்துகிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது மணி வந்து சரியாக ஒரு 1 மணி 1:15 நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அந்த டயத்தில் வந்து அந்த மயானத்தில் வந்து ஈமச்சடங்குலாம் அரையும் குறையமாக செஞ்சு அதற்கப்புறம் அந்த பிரேதத்தை வந்து எரிவிட்டெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் வந்து மகேந்திரன் வந்து அந்த இடத்த விட்டு போகாமல் நடுக்கத்தோடையே நிற்கிறாருங்க. அப்படி நிற்கும்போது எல்லா நபர்களுமே கேட்குறாங்க, என்னன்னாச்சு நீங்கள் கிளம்பலையா, நேரம் மற்றவங்களாம் வந்தாங்கன்னா பாடி இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க, நீங்கள் பரவாயில்ல எவ்வளோ நேரம் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கேட்கும்போது வந்து அந்த உடன் இருந்த 4 பேரையும் கூப்பிட்டு, ஐயா என்னையா இது, எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம்ல, நேரம் நான் ஒத்தைக்கு போக முடியுமா, இன்னும் எனக்கு துணைக்கு யாராவது வாங்க, மருத்துவமனை வரைக்கும் வாங்க, என் கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும், அப்படி இல்லைன்னா எனக்கு இங்கே கூடி என்கிட்ட தங்குதற்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், காலையில் விடிஞ்சதும் எந்திரிச்சு நான் போயிடுறேன் அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டலில் தகவல் கொடுத்துட்டு அப்படின்னு கேட்கும்போது, ஹாஸ்பிட்டல் நான் காலையில் பேசிக்கிறேன், கண்டிப்பாக திட்டுனாலும் நான் 4 திட்டு கூட வாங்கிக்கிறேன், என்னால் முடியாத சாமிகளா அப்படிங்கும்போது அந்த நபர்களும் கிராமத்து நபர்களும் சரி இங்கே தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தின் ஒரு வீட்டுக்கு கூட்டு போய் ஆம்புலன்ஸ் வந்து அந்த சுடுகாட்டிலே தான் நிப்பாட்டிருக்கு. 2 வீலரில் இவங்க வந்து போயிட்டாங்க. ஒரு தொட்டி பக்கத்தில் இருந்திருக்கு, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு நபரின் வீட்டில் போய் தங்கியிருக்காங்க. இரவெல்லாம் தூக்கமே கிடையாதாங்க. ஏன்னா புது இடமும் கூட இவ்வளோ சமாச்சாரம் நடந்ததுக்கப்புறம் மனசுக்குள்ளே விட்டு குழப்பிக்கிட்டு தூக்கமே இல்லாமல் தான் இருந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் காலையில் விடிஞ்ச உடனே ஒரு நபர் வந்து எப்படியோ சுடுகாட்டில் வந்து இவரை இறக்கி விட்டதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு இவர் அடித்தா பிடிச்சா போதும் அப்படின்ட்டு தப்பிச்சா போதும்ட்டு நேராக மருத்துவமனைக்கு போயிட்டாருங்க. நேராக மருத்துவமனைக்கு போன உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து மருத்துவமனையிலையும் சொல்லியிருக்காங்க. யாருமே நம்மளாம் சிரிச்சிருக்காங்க. மகேந்திரனை கேலி பண்ணி, இன்னையா இத்தனை வருஷம் சர்வீஸில் வந்து நாங்களே பார்க்கல, நீ பார்த்தோம் அப்படிங்கிறியப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ கண்டமனை கேலி பண்ணி சிரிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் மகேந்திரன் வந்து பதட்டத்தோட பயத்தோட இருக்காரு, உடல் நடுக்கத்தோடங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க சரி என்ன செய்யலாம்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது மகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு 2 நாள் லீவ் விடுங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும்போது சரி எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு மருத்துவமனையிலன்னு சொன்ன ஒரு காரணத்தினால லீவ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாருங்க. இந்த 2 நாளும் வந்து இவர் வந்து படுக்கை ஆகிட்டார். பயங்கரமான காய்ச்சல், முத நாளே வந்து பயங்கரமான காய்ச்சல், எந்திரிக்கவே முடியலை. அவங்க மனைவியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை ஒன்று இருக்குதுங்க, ஒரு 2 வயசில். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, இந்த நிலையில் இருக்கிறாங்க, என்ன ஏதுன்ட்டு கேட்கும்போது அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே பேரண்ட்ஸ்கிட்ட குடும்பத்திட்டையும் சொல்லும்போது அவங்க அப்பா அம்மாலாம் கண்ட மனைக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலைலாம் வேண்டான்னு சொன்னேன், நீ தான் அடிச்சு பிடிச்சி நான் அந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இது என்னங்கிறத பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஒரு மாலை நேரத்துக்கே வந்து அவங்க கிராமத்தில் இருக்க ஒரு சுடலை ஆண்டவர் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இவரால் வந்து கொஞ்சம் கூட எட்டு வச்சு நடக்கவே முடியலைங்க. அந்த அளவுக்கு படுக்கை ஆகிட்டார். 2 நாள் தாங்க. பயங்கரமான உடல் அசதி, சோர்வு, முடியவே இல்லைங்க. கைத்தாங்களாக கூட்டு அந்த சுடலை மாடசாமி கோயில் வளாகத்துக்குள்ளே கூட்டு போன உடனே வந்து அந்த கோயில் பூசாரி வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த சுடலை மாடனுக்கு வந்து பூஜைகள் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அதற்கப்புறம் வந்து குறி சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பையன் உடம்புல வந்து 2 வாலிபர்களின் ஆன்மா வந்து இருக்குது, அதனால தான் அமைக்கிருச்சு, இந்த பையனை போட்டு நடக்க முடியாது, இந்த பாடு விடுறாப்புல அப்படின்னு சொல்லி பூஜைகள் எல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் அந்த ஆன்மாக்களை வந்து பயங்கரமான முறையில் வந்து விலக்கி விட்டுருக்குறாங்க. விலக்கி விடும்போது என்ன சாமி எதனால் என் பையனை வந்து இப்படி பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து இதுபோல் வந்து ஒரு உடலை வந்து, ஏன்னா அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாரு இல்லையா, ஒரு உடலை எடுத்து போகும்போது வந்து அதற்கான செய்முறைகளை வந்து செய்யாத ஒரு காரணத்தினால வந்து அந்த பூத உடலை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக வந்து அந்த ஊர் சுடுகாட்டுக்கிட்ட, ஏன்னா பக்கத்தில் ஒரு ஊர் 6 கிலோமீட்டரில் ஒரு ஊரை சுடுகாட்டை கடந்தார் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அந்த உடலை எப்படியாவது எடுத்துக்கிடணும், அதாவது அந்த ஆன்மா இந்த பூத உடலை எடுத்துக்கிடணும், உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணுது. இன்னொன்று என்னென்னா, இறந்து போன பையனின் ஆன்மாவும் அந்த உடலோடு சேர்ந்து வருது. எப்படியாவது நம்ம உடலில் போயிட மாட்டோம், ஏன்னா ஆன்மாக்கள் வந்து அப்படித்தான் நினைக்குங்களாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து 2 ஆன்மாவும் வந்து மாறி மாறி வந்து இந்த உடலுக்கு வந்து போட்டி போடும்போது இதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மகேந்திரனை வந்து அச்சப்படுத்தி அவரை வந்து பயமுறுத்தி இருக்குதுங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் மகேந்திரன் வந்து ஆன்மாவின் பார்வையில் விழுந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து அந்த கோயில் பூசாரி எல்லாமே ஏற்பாடு பண்ணி இவருக்கு ஒரு தாயத்து மாதிரி கட்டி, இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராதுப்பா, பயப்படாமல் போப்பா, ஆனால் இனி வந்து தைரியமாக அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் வந்து இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி கொஞ்சம் புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் மகேந்திரனுடைய பேரண்ட்ஸ் வந்து
புள்ள குட்டிக்காரனாக இருக்கிறப்பா இனிமேல் வந்து இந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க மனைவி எல்லாருமே புத்திமதி சொன்ன ஒரு காரணத்தினால ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலைக்கு போகாமல் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் வச்சிருக்கக்கூடிய பணங்காசுகளை வைத்து இவருக்கு வந்து ஒரு டாடா ஏசி லோடு வேன் வந்து வாங்கி கொடுத்து இப்போ சொந்தமாக வந்து லோடு வேனு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், நல்ல முறையில் தான் இருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆம்புலன்ஸ் வேலையும் வந்து நான் வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. என்னதான் அரசு வேலையாக இருந்தாலும் வந்து ஆயுள் முக்கியம் இல்லையா, அதனால தான் எனக்கு பயம் இருந்தாலும் இல்லாட்டியும் கூட வந்து என் குடும்பத்து நபர்களுக்காக நான் அந்த வேலையை வந்து எழுதி கொடுத்துட்டு அதற்கப்புறம் இப்போ நான் சொந்தமாக வந்து வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன், நல்ல முறையில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. மேலும் இந்த 2014 நடந்த இந்த சம்பவத்தை வந்து என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். இதுவரைக்கும் கடவுள் பேயெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தேன். நான் என் கண்ணார 2 ஆன்மாக்களை பார்த்ததுக்கப்புறம் வந்து எனக்கும் இப்போ கடவுள் நம்பிக்கையெல்லாம் வந்துருச்சு, ஆன்மாவும் இருக்குது அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.